வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது மேட்னி அப்படின்ற ஒரு கன்னட மூவியோட ரிவ்யூ. இந்த படம் டென்ட் ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல சதீஷ், ரச்சிதா ராம், அதித்தி பிரபுதேவா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. அதாவது பேய் யாரு அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இந்த படத்துல காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல நம்ம சதீஷோட வீட்டுக்கு வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ், பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கேதரிங்காக வந்து அசம்பிள் ஆகுறாங்க. அதுல ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ஒரு போட்டோகிராஃபர் அப்படின்ற மாதிரி சிலர் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி உணர்றாங்க. அப்படியே பேரலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம சதீஷுக்கும் ரச்சிதாக்கும் இருக்கக்கூடிய அந்த லவ்வை காட்டுறாங்க. அதே நேரத்துல ஒரு அம்மா தன்னோட பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. யார் அந்த பொண்ணு, எதனால காணாம போயிருப்பா அப்படின்றது ஒரு தனி பிளாட்டா போகும். இப்போ அங்க பேயா இருக்கிறது யாரு, எதுக்காக இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது, சப்ளாட்ஸ்க்கும் மெயின் பிளாட்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஹைலைட்டே யாரு பேய் அப்படின்ற அந்த ட்விஸ்ட். அதுக்கான அந்த பில்டப் அப்படின்றது ஓரளவுக்கு நீட்டாவே ஸ்டார்டிங்ல கொடுத்துருப்பாங்க. அதாவது நிறைய பேரை காட்டுவாங்க, இவங்கள யார் வேணா பேயா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க யாரு பேய் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் அப்போ வரக்கூடிய ஒரு சர்ப்ரைஸ் மொமெண்ட் அப்படின்றதும் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பிளஸ்ஸா பாக்குறேன். இதை தாண்டி இந்த படத்துல அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் ஆகுறது, ஹாரர் ஜென்ரேஷனு, அப்புறம் இந்த படத்தோட சாங் பிளேஸ்மெண்ட்ஸ், இந்த விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் இந்த படத்துல ரொம்பவே பிலோ பாரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எமோஷனலாவும் ப்ராப்பர் கனெக்ட் அப்படின்றது இல்லாத ஒரு படமா தான் இருந்துச்சு. ஐடியாவா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை யோசிச்சிருக்காங்க. பட் ஓவரால் ஒரு கம்ப்ளீட் பிக்சரா என்டர்டெய்னிங்கா பிரசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். பட் டைம் பாஸ்க்கு ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.